ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்மதோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட் பேசுகிறேன். ஆத்மதோழர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த பதிவிற்குள் வரவேற்கிறேன். ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, பாலாம்பிகாவோட பதிவுகள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, அப்புறம் நான் விட்டுட்டேன். திருப்பி இடையில ஒரு 4-5 டேஸ் முன்னாடி இன்னொரு பதிவில் அவங்க திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தினாங்க, பாலா பதிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ஒரு தெய்வ அனுகூலமாக இருந்தால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ ஒரு 3 டேஸாக எனக்கு பாலா கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. இன்ட்யூஷன் மூலமாக, சில பதிவுகள் மூலமாக, சில விஷயங்கள் நடக்கிறது மூலமாக எனக்கு பாலாம்பிகா நம்மளை ஒரு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கும் தோணுச்சு. உங்களோட மூலமாக நானும் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அதனால் ரொம்ப ஆவலாக இருக்கேன் இது பண்ணுறதுக்கு. இப்போ இதை பற்றி பேசலாம், பாலாவை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் கேதர் பண்ணும்போது என்ன விஷயம்னா, நான் ஏற்கனவே பாலாவை பற்றி நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் என் கண்ணில் படாத ஒரு விஷயம் இன்னைக்கு இது பதிவு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எனக்கு அந்த சில விஷயங்களை சொல்கிறதுக்காக என்கிட்ட காட்டினாங்க. ஸோ அந்த ஊர் பேர்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் எல்லாமே லிங்க் ஆகுது. இது உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அதோட மகத்துவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்ரீ பாலா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் பைல். இது பர்பிள் கலர். ஓகே, பர்பிள் கலர் கிறிஸ்டல் பிரேஸ்லெட். ஓகே, இது ஃப்ளவர் இருக்கு. இது பைல் நம்பர் 2, செகண்ட் பைல். இது ப்ளூ கலர், அதாவது கிரேஷ் ப்ளூ மாதிரி, லைட் கிரேவும் இருக்கு, லைட் ப்ளூவும் இருக்கலாம். பட்டர்ஃப்ளை வச்சிருக்குது. ஓகே, இது இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் செகண்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளூ கலருக்காக பர்பிள் கலரோடது ஃபர்ஸ்ட் நம்ம பைல் நம்பர் 1க்கு பார்க்க போகிறோம். ப்ளூவை எடுத்து இங்கே வச்சிடலாம். ஓகே, பர்பிள் கலர். வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் ஸ்ரீ பாலா அம்மா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, பாலா இன்னொரு பேர் பாலாக்கு கொற்றவைன்னு சொல்லுவாங்க. ஓகே, கொற்றவை அப்படின்னா யாரு அப்படின்னா, இந்த மன்னர்கள்லாம் போருக்கு போகும்போது இவங்களை வழிபடாமல் போகவே மாட்டாங்க. இவங்களை வழிபட்டுட்டு தான் போவாங்க. ஓகே, ஏன்னா நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு நல்ல விஷயமா போகிறீங்க, அந்த விஷயம் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ பாலாவை கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஓகே, செகண்ட் ஒரு பிஸ்னஸில், உங்களுக்கு தொழிலில் ஒரு வெற்றி வேணும், இல்லை ஒரு நிலம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு கட்ட வரணும், ஏன்னா நிலத்துக்கு அதிபதி இவ தான். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை வச்சு இருக்குது அப்படின்னா, நில சம்பந்தமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்ரீ பாலாவை கும்பிடும்போது, கொற்றவை, ஓகே, அவளை நீங்கள் கும்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுமா, நீங்கள் பாலாவை ஒரு உபாசனை தெய்வமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஹைலைட் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஏன்னா சித்தர்கள்லாம் ஸ்ரீ வாலான்னு சொல்லுவாங்க, பாலா சொல்லுவாங்க, வாலை அப்படின்னு சொல்லுவாங்க, கொற்றவைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவளுக்கு உரிய பெயர்கள் தான். ஸோ இவளை வழிபடாமல் அவங்க வேறு எங்கேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்களை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் குருவெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த தீட்சை பெறுறதுக்காக மற்றவர்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு அவங்க குரு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. மஸ்ட் ஒரு படிக்க போகிறோம், ஏதோ ஒரு குருகுலத்திலே நீங்கள் படிக்க போகிறீங்கனாலும் ஸ்ரீ வாலாவை தான் ஃபஸ்ட்டு கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு முதல் தெய்வமாக எப்படி நம்ம கணேஷாவை சொல்கிறோமோ அதே மாதிரி இவளும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வமே இவ தான். ஓகே, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஓகே,
அடுத்து வந்து நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன் இல்லையா குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஊர் பேருங்க. அது வந்து எங்கன்னா அன்னை ஸ்ரீ வாலாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ பாலா அப்படின்னு வந்து ஒரு அம்மன். ஓகே, கோவில் எங்க இருக்கு அப்படின்னா கொம்மடிக்கோட்டை அப்படின்ற இடத்துல இருக்கு. அது வந்து திருச்செந்தூர் பக்கத்துல தூத்துக்குடி அந்த லைன்ல போறப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் தான் எனக்கு இப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு யாருக்கு இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ வந்து இப்போ பாலாவோட எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இல்லையா பதிவு. ஸோ அவங்களுக்கான மெசேஜா என்னன்னு தெரியல. வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொம்மடிக்கோட்டை அப்படின்ற இடத்துல வந்து நான் அருள் பாலிக்கிறேன். அங்க வந்து உனக்கு வந்து நீ கேட்ட விஷயம் நீ அங்க வந்துட்டு போனா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது ஒரு குருவின் அருள் பெறணும் அப்படின்னா வந்து தீட்சை வாங்கணும் இல்லையா குருட்ட. அந்த தீட்சை வாங்குறப்ப வந்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க கும்பிட வேண்டிய தெய்வமே ஸ்ரீ பாலா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்ரீ பாலான்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, அந்த கோவில் வந்து எங்க, அந்த கோவில்ல வந்து யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீ வாலை குருசாமி அப்படின்னு வந்து ஒரு சித்தர் இருக்காரு. அவரின் சீடர் வந்து காஷியானந்தர் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து அங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ஸ்ரீ பாலா சேத்திரம் அப்படின்றது அதோட பெயரு. ஓகே, அதாவது வந்து போகர் வந்து வாழையின் இந்த பாலாவோட மகத்துவத்தை வந்து கொங்கணர்கிட்ட சொன்னதாகவும் கொங்கணர் வந்து தன் சீடர்கள்ட்ட சொன்னதாகவும் வரலாறு இருக்கு. இந்த ஆலயம் வந்து 1200 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த அந்த எப்படி கோவில் இருக்கணும் அப்படின்னு வரைபடம் அமைச்சு அதாவது மேப் போட்டு கொடுத்ததே வாலா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த போகருக்கே வந்து யாரு சொன்னது அப்படின்னா அவரோட குரு, போகரோட குரு வந்து ஸ்ரீ நந்திதாசர் தான். நந்தீசர் தான் வந்து ஸ்ரீ பாலாவோட மகத்துவத்தை வந்து போகருக்கு சொன்னது. போகர் வந்து கொங்கணருக்கு சொன்னது, கொங்கணர் வந்து மற்ற சீடர்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி அந்த கதை வரும். ஓகே, நிலத்துக்கான தெய்வம் அப்படின்னு இதை சொல்றாங்க. சரியா? ஸோ நீங்க வந்து ஒரு குருவோட அருளும், குரு அருள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுல குரு அருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா போக வேண்டிய இடம் வந்து கொம்மடிக்கோட்டை தான். ஓகே, அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நானும் இது வரைக்கும் இதை கேள்விப்பட்டதே இல்லை, இப்போ தான் எனக்கு தெரியும் 10 நிமிஷம் முன்னாடி. அதே மாதிரி எனக்கும் வந்து அம்பாள் கொடுத்த ஒரு உத்தரவாக நானும் நினச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக அம்பாள் வந்து எனக்கும் வந்து அனுகிரகம் பண்ணணும், ஒரு நமக்கு வந்து தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து யாருக்கு மெசேஜ் கிடைக்கணுமோ அவங்களுக்கு இதன் மூலமாக மெசேஜஸ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, யார் பாலாவை கேட்டீங்களோ அவங்க பாலாவை வந்து கும்பிடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நீங்க இந்த இடத்துக்கு போய் அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கட்டும் உங்களுக்கு. ஓகே, ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் 2 குரு ஒரே இடத்துல வந்து ஜீவ சமாதி அடைஞ்சது வந்து பெரிய விஷயம். ஸோ நீங்க ஜீவ சமாதி வழிபாடும் வாழையின் வழிபாடும் பெற்று வாழ்க்கையில நல்லபடியா சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஓகே, வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். Thank you, thank you, thank you. ஃபர்ஸ்ட் கடை எப்படி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து அனுகிரகத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குறவங்க அனைவருக்குமே அவங்களோட அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க வந்து உங்க எல்லாருக்குமே பிளஸ் பண்றாங்க. நீங்க வந்து வேற மதத்தை சார்ந்தவராக கூட இருக்கலாம், நீங்க வந்து யூனிவர்சல் பவர் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க நினைங்க. ஸோ ஒரு ஃபெமினைன் எனர்ஜி உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை ரூபத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க, ஏஞ்சல்ஸ் பிளஸ்ஸிங் கொடுக்கறாங்கன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாங்க. ஓகே, அனுகிரகத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க. Thank you, thank you, thank you. Thank you, thank you, thank you, thank you.
நிறைய வந்து நீங்கள் வந்து ஏமாற்றங்களையும் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் துரோகங்களையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் மனதில் வந்து நிறைய வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். வந்து நான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டேன், இனி நான் வந்து உங்கள் லைஃப்பை வந்து நான் வந்து வழி நடத்துகிறேன், நான் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து உங்களுக்கு வந்து உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்ப்பேன், நான் தாயாக நின்று உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தாயாக நின்று உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இதை விட வேற என்னங்க வேணும்? ஓகே, ஒரு தாய் வந்து எனக்கு குழந்தைகளுக்கு வந்து நல்லது தானே நினைப்பாங்க. பாலா வந்து ரொம்ப வந்து இலகிய மனம் கொண்டவங்க, ஒரு குழந்தை மனம், அவள் குழந்தை வடிவானவள். ஓகே, ஸோ வந்து ஒரு குழந்தையா உங்களுக்கு காட்சி தருவா. சில பேருக்கு வந்து தன்னோட ட்ரீமில் வந்து சொல்லுவாங்க, வந்து ஒரு குழந்தை வந்து பேசுகிற மாதிரியோ சிரிக்கிற மாதிரியோ கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாலாம்பிகா தான். ஓகே, அவங்களோட அனுகிரகமும் ஒரு ஆசீர்வாதமும் உங்களை சுற்றி எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு இந்த பாலாம்பிகையோட அருள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பாலாம்பிகை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து நீங்கள் வந்து கும்பிட ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்கும். ஓகே, ஒரு பதவி கூட கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கோவில் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணும்போது சுவாசினி பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய அம்மாவையும் ஒரு சின்ன குழந்தையும் தான் உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அவங்கள வழிபட்டுட்டு தான் மற்றவங்கள வழிபடுவாங்க, மற்ற பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து அது வந்து எதுக்காக அப்படின்னா காமாட்சி அம்மனையும் அந்த பாலாம்பிகை வந்து மடியில் வச்ச மாதிரி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடத்துல ஃபோட்டோ. அதோட இதுதான் அது. அதாவது ஒரு சக்தி, ஆதிசக்தியும் அவள் தான். ஒரு சின்ன குழந்தைய வந்து நம்ம கூட பேசி நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடியவளும் அவள் தான் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பேராசை இல்லாமல் எதற்கும் ஆசைப்படாமல் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழையோட அருள் வந்து உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். இந்த பாலா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, என்னோடய மைண்டில் இருந்துச்சு. ஆக்சுவலாக 3 டேஸாக வந்து நான் வந்து பாலா வந்து பதிவு போடணுன்ட்டு ஆக்சுவலாக நேரமே இல்லாமல் இருந்தது. ஒரு 3-4 டேஸாக நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா நான் கடையில் வந்து நான் சொன்னேன் இல்லை பொட்டிக்கில் வந்து நான் உட்காந்துருந்தேன். ஸோ வந்து என் பையனும் என் கூட இருந்தான். இங்கே பாருங்கள், அந்த ஒரு குழந்தை அது கையில் ஒரு குழந்தை. ஓகே, அந்த குழந்தைக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அந்த குழந்தை மடியில் தூக்கி வச்சிருக்க குழந்தைக்கு ஒரு 2 வயசு தான் இருக்கும். ஓகே, அந்த குழந்தைக்கு விட்டுட்டு ரொம்ப நான் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டேங்க. நான் அதான் நினச்சேன் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டோமேன்ட்டு. நைட்டு தான் லிங்க் ஆச்சு எனக்கு, அது வந்து பாலாவாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அழுக்கு ட்ரெஸ்ஸு. ஓகே, எண்ணெல்லாம் வச்சு சீவாமல் ரொம்ப அழுக்கு முடி, ஒரு அழுக்கு முடி. 2 குழந்தைகளுமே ரொம்ப வந்து ஒரு ஏழை குழந்தைகள். ஓகே, 2 குழந்தைகளுமே ஏழை குழந்தைகள். ஆனால் மடியில் தூக்கி வச்சுட்டு ஆனால் அந்த குழந்தையோட வந்து கண்களில் வந்து ஒரு தேஜஸ், நல்ல அழகாக சிரிக்குது. ஓகே, என்கிட்ட வந்து உள்ளே வந்துச்சு, கடை உள்ளவே வந்துட்டு கை நீட்டுச்சு, சிரிக்குது என்னை பார்த்து. நான் சொன்னேன், என் பையன் சொன்னான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படி. நான் சொன்னேன் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா
சோதனை கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. சோதனைக்குன்னே பார்த்தா என் கையில் வந்து பைசாவே இல்லை. நான் வந்து ஒரு சீக்கிரம் போனதுனால நான் பர்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். என் கையில் வந்து ஒரு அமௌண்ட்டே இல்லை. நான் ட்ராயர் சாவியும் எடுத்துகிட்டு போகல. ஸோ அதுலேருந்தும் நான் பணம் எடுக்க முடியாது, கலாலேருந்தும் என்னால் எடுக்க முடியாது. ஸோ என்ன ஒரு பர்ஸ்லேயே இருந்துருச்சு அதோட சாவி. ஸோ எனக்கு இது அப்போதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்டால் பையன் நானே எடுத்துகிட்டு வரலாமா, நான் சும்மா வந்துட்டேன் அப்படிங்கிறான். எனக்கு அவங்க அந்த பொண்ணை எனக்கு வெறுங்கையோடு அனுப்புறதுக்கும் மனசு வரல. அந்த பொண்ணை கேட்டுருச்சு. அது 2 குழந்தைகள், 2மே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டே, எனக்கு கஸ்டமர் நிற்கிறாங்க ஒரு லேடி. அவங்களும் லேடி தான், அவங்க பெரிய லேடி, அவங்க வந்து ஒரு 55-60 வயசு இருக்கும். அவங்க தன்னோட பர்ஸை பார்த்துட்டு என்கிட்ட இல்லைம்மா சில்லறை இல்லை, எனக்கு 500 தான் இருக்கு, என்கிட்ட சேஞ்ச் இல்லைம்மா, இல்லைன்னா நான் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. பாருங்க அந்த இடத்துல நாங்கள் 3 பேர் இருக்கோம், 3 பேருக்கிட்டேயுமே வந்து பைசா இல்லை, கஸ்டமர்கிட்டே இல்லை, என்கிட்ட இல்லை. அவங்க சாரீ வாங்குறக்கா வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்டையும் இல்லை. ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் வந்து அப்புறம் ஒரு டக்குன்னு என் மைண்டில் வந்து யோசிச்சது என்னென்னா, டெய்லி வந்து நான் கடையில் வந்து பிரசாதம் வைப்பேன். என்ன பிரசாதம்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, இல்லை வெல்லம், அது ஏதாவது வைப்பேன், நான் இனிப்பு வைப்பேன். ஸோ அந்த இனிப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். வந்து புதுசாக டெய்லி மாற்றுறனால அந்த மாற்றினதை வந்து என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டப்பாவில் போட்டு வைப்பேன். அதை வந்து எப்பயாவது நம்ம சப்பாத்தி போடுவோம்ல, ரொட்டி போடுவோம்ல, அந்த ரொட்டி மேலே வந்து அந்த கூடை, அதாவது என்ன சொல்ல, வெல்லம், அதை வச்சு மாடுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ வந்து அது கோமாதா கொடுத்தா ரொம்ப நல்லதுன்றதுனால நான் அது கொடுத்துருவேன். அதுக்காக நான் அதை சேமித்து வச்சுருப்பேன் அந்த டப்பாவில். டக்குன்னு எனக்கு தோணுச்சு, சரி இனிப்பு தானே, குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது ஒரு கவரில் போட்டு அந்த குழந்தை கொடுத்தோன்னு அந்த குழந்தை அவ்வளோ ஒரு சிரிக்குங்க. அது 2 குழந்தையுமே சிரிக்குது என்னை பார்த்து. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரிலனா, அந்த கூடு, அது என்ன சொல்ல, அந்த வெள்ளத்துக்குள்ள ஒரு 5 rupees காயினுங்க, கோல்டன் கலர் காயின், 5 rupees காயின். எனக்கு அப்படி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே வந்து அந்த 5 rupees காயினையும் எடுத்து கொடுத்து அந்த வெள்ளத்தையும் அந்த குழந்தைக்கு வந்து நான் எடுத்து கொடுத்தேன். அதை சிரிச்சுட்டே வந்து சந்தோஷமா போயிடுச்சு. போனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஒரு 10 minutes இருக்கும். திருப்பி யாரோ அந்த குழந்தை அப்பயே போயிடுச்சு. திருப்பி வந்து சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்துக்கிட்டே போயிடுச்சு. ஒரு 10 minutes கழிச்சு அவங்க எனக்கு திருப்பி கால் பண்ணுறாங்க, அந்த லேடி. இல்லை, எனக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் உடனே வாங்க அப்படின்ற மாதிரி. சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து ஷாப் க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, உட்காந்துருந்தோன்னா ஃபுல்லாக ஷட்ரு மூடலை, லைட்டாக திறந்துருக்கு, கொஞ்சம் ஷட்டர் மட்டும் பாதி இதில் இறக்கி விட்டுரு. அப்போ அந்த குழந்தை வந்து உட்காந்துருக்கு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, கடை மூடி இருக்கே, சரி நான் நிற்கிறேன், வெயிட் பண்ணுறேன், அவங்க வர 10 நிமிஷம் ஆகுன்றாங்க, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, இது என்னோட அம்மாவோட கடை, நீ ஏன் திருப்பி வந்த, நீ வெளியில் போன்னு சொல்லிச்சா அந்த லேடியை. அவங்க வந்து, நீ பொய் சொல்லாத, இது எப்படி உங்கள் அம்மாவோட கடை, இது வந்து என்னோட கடை, அப்படி அந்த ஒரு மேடமோட கடை அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லை இது என்னோட கடை, என் அம்மாவோட கடை, நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சொன்னோன்னா நான் வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அந்த குழந்தை வந்து அவங்க விரட்டி விட்டாங்க போல், போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ளே வந்தோடனே எங்கிட்ட அவங்க அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு போனாங்க, கலர் வந்து எனக்கு வேறு கலர் வேணும்ன்ட்டு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை இந்த மாதிரி சொல்லிச்சுங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த வயசுலலாம் பொய் ஏன் சொல்கிற, இது உன் கடை, உங்கள் அம்மா கடை, நீ ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு அதாவது வந்து ஒரு அந்த 2 பெண் குழந்தை, அதுவும் இல்லை, அது வந்து என்னோட கடை, என் அம்மாவோட கடை அப்படின்றது வந்து ஒரு, நீங்களே சொல்லுங்க, ஏதோ ஒரு பிக்சர் எடுக்கிறதுக்கு ஒரு குழந்தை வருதுன்னா அது வந்து என் கடை, எங்கள் அம்மா கடைன்னு எதையாவது ஒரு கடையை பார்த்து சொல்லுமாங்க? நீங்களே யோசிங்க, அதுக்கு சொல்லுமா? வந்துட்டு ஏன் வந்தேன்னு கேட்குமா அவங்கள? நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைனாக நம்ம மற்றவங்க சொன்னால் நம்மளை பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து உணர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, கண்டிப்பாக வந்தது என்னோட, அது பாலாம்பிகாவாக தான் இருக்கும் அப்படின்னு என்னோட மைண்டில் ஒரு திங்கிங்.
அது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அப்புறம் நினச்சேன் சரி பாலா வந்து அடிக்கடி லிங்க் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பாருங்கள் இந்த கொம்மடி கோட்டையா திருச்செந்தூர் அதுவும் வந்து பாருங்கள் எப்படி லிங்க் ஆகுதுன்னு. இது வரைக்கும்ங்க காட் ப்ராமிஸ்லி சொல்கிறேன், இந்த நேம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஒரு பாலா கஷேத்திரம் இருக்கு, நெமிலின்றது தெரியும், நெமிலியில் வந்து ஒரு பாலாம்பிகா கோவில் இருக்குன்றது எனக்கு தெரியும், கொற்றவைன்ற பேர் இருக்குன்றது அதெல்லாம் எனக்கு நாலேஜ் இருக்கு. ஆனால் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு ஞாபகமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து யாருக்கோ கொடுக்க வேண்டிய மெசேஜுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. எல்லாமே பாருங்களேன் ஒரு லிங்க் ஆகுது இல்லையா? இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. பாலாம்பிகா வந்து நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து நம்ம கூட நிற்கிறா அப்படின்றது வந்து எனக்கு லிங்க் ஆகுது. இது வந்து புரிஞ்சுக்க முடிகிறவங்க தான் புரிஞ்சுக்க முடியும், அது வந்து எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த இதை. இது நேற்று நடந்ததுங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி உடனே நான் பாலாம்பிகா ரீடிங் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு நேற்று ஈவினிங்கே இருந்தது, எனக்கு டைம் இல்லாதனால இப்போ நான் மார்னிங் வந்து இன்றைக்கி சரி இன்றைக்கே வந்து பாலாம்பிகாவோட இது போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் உடனே வந்தேன். ஓகே, இந்த பண்ணிகிட்ருக்கேன், நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன் இதை உங்களுக்கு. ஓகே, இது வந்து பாருங்கள் ஏதோ ஒரு 2 விஷயத்த வந்து மனசில் போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, அது என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு 2 விஷயம் உங்கள் மைண்டில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதாவது கடவுள் வந்து நம்மளோட ஒரு நிமிடத்துலையும் நான் அவன் கூட இருக்கேன், நான் அவன் கூட இருக்கேன்னு வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஒரு சிறு தூர பயணம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஓகே, அந்த பயணத்தை எப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சிறு தூர பயணம் வந்து மேற்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு திங்கிங் கூட உங்களுக்கு இருக்கும். ஓகே, அந்த பயணத்தை மேற்கொண்டால் எனக்கு நல்லா இருக்குமா, இல்லை அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு கூட அந்த திங்கிங் கூட உங்களுக்கு இருக்கும். இல்லை வந்து செலக்ட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இதுவா அதுவா அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து நீங்கள் வீழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து கூட இருக்காங்க. ஓகே, ஆனால் அவங்களோட திட்டம் எல்லாம் வந்து செயல்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை வந்து உயர்த்தி பார்க்கணுன்னு பாலாம்பிகா முடிவு பண்ணிட்டா. ஓகே, ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோர்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, உங்கள் பேருக்கு வந்து தீர்ப்பாகும். ஓகே, ஸோ அவங்க எந்த விதத்துலையும் எப்படி ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியாது. ஏன்னா பாலாம்பிகா வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்காங்க. ஓகே, மீனாட்சி அம்மனா கூட எடுத்துக்கலாம். ஓகே, மீனாட்சிக்கும் பாலாம்பிகாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்லது நடக்கலாங்க. ஃபோனில் ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு வரலாம். ஓகே, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து செய்கிற ஏதாவது ஒரு ஒர்க்கு கிடைக்கலாம். இல்லை வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி நீங்கள் பேசி அதன் மூலம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், இந்த டேரட் கார்டு ரீடராக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து யூடியூபராக இருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் பேச்சு மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பேசுகிறதே சில பேருக்கு பிடிக்கும். ஓகே, நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இப்போ வந்து உங்களோட ஸ்பீச்சை வந்து யாரோ ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெண் வந்து உங்ககிட்ட வந்து அப்பப்போ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அவங்க மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து உங்கள் ஃபேவரில் இல்லாமல் நடந்துட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு குருவருள் இருக்குது. ஸோ குருவருள் மூலமாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு குருவோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து ஒரு முருகன் அருள் பெற்ற ஒரு டிவைன் சோலாக கூட நீங்கள் இருக்கலாம். ஓகே, உங்கள் வீட்டில் முருகன் பெயர் கொண்ட நபர்கள் இருக்கலாம். ஓகே,
அவங்க வந்து மேஷம், விருச்சிகம் ராசியோ லக்னமாகவோ இருக்கலாம். ஓகே, ஒரு இல்லைன்னா ஒரு போலீஸு, மிலிட்ரி, யூனிஃபார்ம் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் படகுல போகும்போது தத்தளிச்சாலும் உங்களுக்கு ஒரு படகோட்டி மாதிரி வந்து உங்கள் வந்து லைஃப்பில் வந்து உங்களை வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப வந்து ஒரு தனிமையாக இருக்கீங்களோ, யுவர் சோல் இஸ் டெல்லிங் யூ ஆர் ஆன் மீ ராங் பாத். அதாவது வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு முடிவெடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் சோல் சொல்லுது நீ தப்பு செய்கிற அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுது. அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை தாண்டி வர்றது உங்களுக்கு கஷ்டம்தான், இந்த சுச்சுவேஷனை தாண்டி வர்றது கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மனசாட்சி சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு தப்பான வழியிலையோ தப்பான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையோ இருக்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண லாஸ் ஆச்சா, பணம் ஏதாவது ஒன்று யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்தீங்களா, ஏதாவது ஒரு பண மேட்ருனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குங்க. ஸோ அதை வந்து உங்கள் கைக்கு மீறி போயிடுச்சு, எல்லை மீறி போனதுனால உங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாமல் இருக்கீங்க. எதுலேயோ வந்து பணம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி வருத்தமாக ஏதாவது தப்பான முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா? ஏங்க அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, லெட்ரு எழுதி வச்சுட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி சில தப்பான முடிவுகளை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் திருப்பி அந்த நிலைமைக்கு வருவீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. குட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வரும், நல்ல நேரம் வரப்போகுது. நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆக போகிறீங்க, உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் பறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்குங்க. யாரோ ஒரு பார்ட்னர் வருவாங்க, உங்களுக்கு கை கொடுப்பாங்க, கை கொடுத்து உங்களை தூக்கி விட வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து ரிலீஃப் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஃபைனான்ஷியல் லாஸ் காட்டுது. டிஸப்பாயின்மெண்ட் இஸ் நாட் த எண்ட். ஓகே, தெர் இஸ் அ ஹோப் ஈவன் இன் த டார்க்கஸ்ட் ஆஃப் நைட். அதாவது அந்த ஒரு இருள் அப்படின்னா அந்த இருளாகவே இருக்காது, வெளிச்சம் வரும், பகல் ஆகும். ஸோ உங்களுடைய கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இம்பாசிபிள்னா நீங்கள் நினைக்காதீங்க. இம்பாசிபிள் விஷயத்தையும் அம்பாள் நினைச்சானா ஒரு செகண்ட், ஒரு நொடி போதும் அவங்களுக்கு வந்து பாசிபிள் ஆக்கி காட்டுவா. நம்ம திருக்கொடையூர் அபிராமி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அமாவாசையவே பௌர்ணமி ஆக்கினவங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகாது உங்களோட லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு வர்றதுக்காக. ஓகே, நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள், அம்பாள் உங்கள் கூடவே இருக்கான்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏன்னா நீங்கள் வந்து அவளோட செல்ல குழந்தை. ஓகே, ஸோ போன ஜென்மத்தில் நீங்கள் அவளை வழிபட்டதற்கான பலனாக தான் இந்த ஜென்மத்திலையும் அவளை வந்து நீங்கள் வழிபடுறதுக்கு அவள் அனுமதிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எஸ் அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து போன ஜென்ம தொடர்பு உங்களுக்கு வந்து பாலா வந்து நீங்கள் கும்பிடுறது வந்து போன ஜென்மத்து தொடர்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்க போகுது அப்படின்றாங்க. நீ கவலைப்படாத, பண விஷயத்தில் வந்து நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத.
பணமெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லை, உனக்கு நான் வந்து செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வாவ், சூப்பருங்க. வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், உங்களுக்கு ஃபியூ வீக்ஸ், ஒரு 4-5 வாரம் பொறு, உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை விட நீ என்னங்க வேணும் உங்களுக்கு? இவ்வளவு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்பிள் பிரேஸ்லெட்டை சூஸ் பண்ண உங்களுக்கு கடவுள் வந்து அவங்களோட ஃபுல் அனுகிரகத்தை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், யார் நீங்கள் இருந்தாலும் கஷ்டப்படுற நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள் தோன்றதான் செய்யும். அது ரிலேஷன்ஷிப்பு வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை லாஸ் ஆனாலும் சரி, இல்லை மணி லாஸ், இல்லை மணி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மைண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்னால் வேறு எண்ணங்கள் தோன்றதான் செய்யும். ஆனால் நம்ம அதெல்லாம் மீறி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஹோப்பை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு வேற வேற விதமான கஸ்டமர்ஸ் வந்து சொல்ற அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருந்து இதுதான் நமக்கு மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைச்சானா, நாளைக்கு அவங்க சொல்றதை கேட்டா நமக்கு உள்ள கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லை போல அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறதில்ல, எல்லாருமே அவங்க வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து தைரியமாக ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, எல்லாம் வந்து மாறும். ஒரு வந்து லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து லைஃப் மாறும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கால நேரம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், இது வந்து செகண்ட் பைல். இந்த பட்டர்ஃப்ளை கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டை யார் சூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ பாலாம்பிகா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்காங்க. கொற்றவையை வந்து நினச்சிட்டு எந்த விஷயம் செஞ்சாலும் வெற்றி தான். ஓகே, வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே, ஸோ நம்மளோட அரசர்கள்லாம் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் வழிபட்ட தெய்வத்தை நாமும் வழிபட்டு நமக்குரிய நல்லது விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதாவது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை வந்து போக முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. இதை பார்க்குறவங்க வந்து இப்போ வெளியூர் போகணும், இல்லை வெளிநாடு போகணுன்ற ஒரு இதில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ஜாபுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணலாம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் ஒரு மேரேஜை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஜாபாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஒரு படிப்பாக இருக்கு, ஏதாவது ஒரு வேலை, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்க, சூப்பர் கார்டுங்க எல்லாமே. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பாலா வந்து உங்களோட குடும்பத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறா. ஓகே, உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி அவளோட பேர் அன்பு வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு போனாலும் நீங்கள் வந்து அவளை மறக்காமல் நீங்கள் வந்து அவளை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவள் வந்து ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவங்கள நினச்சி அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அவளை வழிபடுறத வந்து நிப்பாட்டலை. ஓகே, ஸோ அது வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தே அவள் தாங்க. ஓகே, அவளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இதை பார்த்துட்ருக்க ஒரு மெம்பர் வந்து பல் டாக்டராக கூட நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஒரு வெளிநாட்டில் செட்டில் ஆன ஒரு டாக்டராக கூட நீங்கள் இருக்கலாம். ஓகே, டென்டிஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை நார்மல் எம்பிபிஎஸ் டாக்டராகவும் இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஒரு ஹீலராக இருக்கலாம்,
உங்களுக்கு வந்து ஒரு காட் கிஃப்ட் வந்து இருக்கலாம். அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆரா நல்லா இருக்கனால அனிமல்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட ரொம்ப வந்து பேசுறதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ ஆசைப்படும். உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்ல ஒரு நெருக்கமாக இருக்கும். உங்களோட ஃபீலிங்ஸ், அதோட ஃபீலிங்ஸை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இல்லை சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பேசுகிறதே வந்து உங்களுக்கு கேட்கும். அது என்ன சொல்ல வருதுன்றதை கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு காட் கிஃப்ட் தான். ஓகே, இல்லை இதை பார்த்துட்ருக்கவங்க இடையில வந்து ஒரு இப்போ 1 மந்த்துக்குள்ளே இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு பல் வலி இருந்ததா, இல்லை பல் டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது பல் வலி இருந்து பல் டாக்டர்கிட்ட போனாங்களா, அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சொத்து பணம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி மூலமாக ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அது சேல் ஆகக்கூடிய நேரம் தான். ஏன்னா நிலத்தின் அதிபதியே வந்து வாலை தான், பாலாம்பிகா தான். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் சரியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சேல் ஆகிரும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சூரியனோட அருள் வந்து பேரருள் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு ரத சப்தமி. ஓகே, உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறாரு, உங்கள் குழந்தை வரம் கொடுக்குறாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, இது நாள் வரைக்கும் இருந்த உங்களோட தோஷங்கள் எல்லாம், உங்கள் ஜாதகத்தில் இருந்த தோஷங்கள்லாம் விலகி இன்னையிலிருந்து நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இதை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் சன் இல்லைன்னா ஃப்ளவர் இந்த மாதிரி பிக்சர் எதுனாலும், சூரியனாக இருந்தாலும் சரி, சூரியகாந்தியாக இருந்த பூ சன் ஃப்ளவர் சொல்லுவாங்களா அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தையோட படத்தினாலும் சரி, இல்லை ஒரு ஒயிட் ஹார்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் டிபியில் வைங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து யாருமே எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குரு அவரோட அருளும் சூரியனோட அருளும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை வந்து சூரியனும் குருவும் உங்கள் ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருக்கா, இல்லை பார்வைகள் இருக்கான்னு கூட நீங்கள் பாருங்கள். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசியில் குரு அப்படி இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சிம்ம ராசியில் குரு இருக்கலாம். இல்லைன்னா தனுசு ராசியிலேயோ மீன ராசியிலேயோ வந்து சூரியன் இருக்கலாம். உங்களுக்கு பாருங்க உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கான்னு. யாருக்காவது இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து செய்ய முடியாமல் ரொம்ப நாளாக தவியாக தவிச்சிட்ருக்கேன். ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த விஷயம் வந்து செய்ய முடியாமல் வந்து ஒரு தடை தாமதமாயிட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு சில பேரோட கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவிட்டி, இல்லை கண் திருஷ்டியாக இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா வந்து ஒரு பிளாக் மேஜிக் யாராவது கூட வந்து உங்களுக்கு செஞ்சுருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப வந்து அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் ரொம்ப இதாகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் யாரோ வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளிவரதுக்கு உதவ போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பக்கத்தில் வர வேண்டிய நேரம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் வந்து பெண்களாக இருக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஆண்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அதாவது வந்து இந்த நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க, ஃபைப்ராய்ட்ஸ். ஓகே, இல்லைன்னா வந்து சிஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன வந்து ஒரு சாக்லேட் சிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது பேர் அதுக்கு என்ன சொல்கிறது தமிழில், கருப்பை திசுவில் கட்டின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து திருச்சி பக்கத்தில் உள்ள பெட்டவாய்த்தலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போங்க. ஓகே, அங்கே வந்து மத்தியார்ஜுனேஸ்வரர் ஸ்ரீ பாலாம்பிகை திருக்கோவில் இருக்குது. ஓகே, அங்கே வந்து ஒரு உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருந்தால் கூட நீங்கள் வந்து அங்கே ஒரு பிரம்மஹத்தி தோஷம்னே ஒரு தூண் இருக்குங்க. அந்த தூணோட பேரே வந்து அந்த கோயிலில் தூண்கள் நிறைய இருக்கும்ல, அதில் ஒரு தூண் உள்ள
தூணோட பேரே வந்து பிரம்மஹத்தி. ஓகே, அந்த பிரம்மஹத்தி தூணை வந்து நீங்க வலம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 தடவை ஏதோ சொல்லுவாங்க அதை சுத்தி வரணும் அந்த தூணை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தூணை சுத்தி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து உங்களை விட்டு விலகிரும். ஓகே, எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நீங்க அந்த தூணை போய் நீங்க சுத்திட்டு வாங்கல, அதுக்கப்புறம் பாருங்க உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வர்றதை கண்டிப்பா பார்ப்பீங்க. ஓகே, அதே மாதிரி அங்க வந்து பொற்றாலம் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண் பக்கத்திலேயே இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு சித்தர் இருப்பாரு. அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காவடி மாதிரி ஒரு ஷேப்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் எழுதி அதுல வந்து ஒரு மஞ்சள் பேப்பர் கொடுப்பாங்க. அதுல எழுதி ஒரு நூல்ல கட்டி அவர்கிட்ட வந்து கட்டி வச்சுட்டு வந்துடணும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனோன்னா நீங்க போய் வந்து அதை சரி பண்ணணும். மோஸ்ட்லி 99% வந்து அவர் முன்னாடி வந்து அந்த பேப்பர்ல எழுதுறது வந்து குழந்தை இல்லாதவர்கள் போய் குழந்தை வர வேண்டும் சொல்லி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன சொல்றது, கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து குழந்தை வரம் தாமதமாகுது, எனக்கு வந்து இல்லைன்னா வந்து இந்த மந்த்லி வந்து ரொம்ப ப்ராப்ளமா ரொம்ப பெயினா இருக்கு ஸ்டொமக்ல அந்த டைம்ல அப்படின்னு இருக்கிறவங்க, இல்லை வந்து எனக்கு கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆப்ரேஷன் என்னால் பண்ண முடியாது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா விஸ்வாஸ் வைங்க. ஆனா ஒரு விஸ்வாசத்தோட போய் நீங்க மத்தியார்ஜுனேஸ்வரரையும் பாலாம்பிகாவையும் தரிசிச்சுட்டு பொற்றாலம் சித்தர்கிட்ட போய் நீங்க அந்த பேப்பர்ல எழுதி அவர்கிட்ட கட்டி வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு 2 months அல்ல 3 monthsக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து கியூர் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வலுவடைஞ்சு நீங்க வந்து குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு தகுதியை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, என்னோட ரிசர்ச்ல என்னன்னா எல்லா உடம்புல உள்ள வியாதிகள் அனைத்துக்குமே வந்து ஒரு சிவன் கோவில் வந்து ரெமடியா இருக்குங்க. நமக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டாக யாராவது சொல்லி கரெக்டா அந்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் அவரோட திருவாசி சொன்னேன். அதுல வந்து இப்ப வந்து ஒரு அது என்ன சொல்ல கோமா ஸ்டேஜ்ல இருந்தவங்க கூட திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. திருவாசி போய் நீங்க கும்பிடும் போது 48 நாள் தொடர்ந்து திருவாசி போய் நீங்க மாற்றூர் வரதீஸ்வரரை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு கோமால இருக்கவங்க கூட எந்திரிச்சிருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிரெயின் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அவரை போய் தரிசிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குங்க. லிவருக்கு ஒரு இது, ஹார்ட்டுக்கு ஒரு இது, அந்த மாதிரி உங்களோட ஆர்கன்ஸ் அத்தனைக்குமே வந்து ஒரு ரெமடி கோவில் வந்து ஒரு சிவன் கோவிலாக தான் இருக்கும். கண்டிப்பாக அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும். ஓகே, இதை வந்து நான் வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்திருக்கேன். ஓகே, மனப்பூர்வமாக. அதாவது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 5 வயசா இருக்கு, 6 வயசா இருக்கு, 8 வயசா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என் குழந்தை பேச மாட்டேங்குது, என் குழந்தை வந்து பாட மாட்டேங்குது, என் குழந்தை ஓடி ஆடி விளையாட மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து பாலாம்பிகாவை கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாலாரிஷ்ட தோஷம்னு இருக்கும் அந்த 12 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு. அது எல்லாத்தையும் சரி பண்ணி பாலாம்பிகா வந்து அந்த தோஷத்தை போக்கி கொடுப்பாள் அப்படின்றது வந்து ஐதீகம். ஓகே, நீங்க வந்து எந்த கோவில்ல உள்ள பாலாம்பிகாவையும் நீங்க வேண்டிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. நிலத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கு, இல்ல வந்து உங்களுக்கு வந்து நெல் விளையிறதுல ஏதோ பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த சாகுபடி வரமாட்டேங்குது அப்படின்னா கூட நீங்க பாலாம்பிகாவை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா நிலத்திற்குரிய தேவதை அவள். ஓகே, ஒர்க்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்களா அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, டைம் கம்மியா எடுத்துக்கோங்க, ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கு செய்ய நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. உங்களுக்கு வந்து எல்லா வழிகளிலும் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இது கொடுக்கும். ஃபைனான்சியலி சூப்பருங்க. இங்க பாருங்க, பெட்டி நிறைய பணம் வரப்போகுதுங்க உங்களுக்கு. ஃபைனான்ஸ் ஆர் லுக்கிங் குட் அண்ட் க்ரோயிங். வாவ், சூப்பர். ஸோ ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். ஓகே, உங்ககிட்ட பணம் வரப்போகுது, அந்த பணத்தை நீங்க நல்லபடியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ.
ஒரு லீடர்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் கரியர் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. இப்போ இது வரைக்கும் வந்து நீங்கள் டீமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டீம் லீடர் ஆகுறதுக்கோ இல்லை ஒரு நீங்கள் அரசியலில் போகணும் அப்படின்னா அதில் ஒரு லீடர்ஷிப் கிடைக்கிறதுக்கோ இல்லை எதுலையாவது உங்களுக்கு முதன்மை வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆஃபீஸ்லேயே கூட ஒரு மெயின் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. பெர்ஃபெக்ஷன். ஓகே, இது நாள் வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் லேசியாக இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் இனிமேல் கரெக்டாக வந்து பெர்ஃபெக்டாக இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெரிய பொசிஷனுக்கு வர போகிறீங்க. உங்கள் பின்னாடி காசிப் பேசுவாங்க. ஓகே, உங்களை பற்றி பலரும் பலவிதமாக பேசுவாங்க. அவங்களோட ட்ராமாக்கெல்லாம் வந்து நீங்கள் காது கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் வெற்றியை நோக்கி போகும்போது எல்லாரும் பொறாமையில் பலவிதம் பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டே போகணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த நிமிடங்களை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து உங்களுக்கு அதற்குரிய மாற்றம் வந்து ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் பெரியதாக ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ், வாவ், சூப்பருங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சாதிக்க போகிறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அதை சாதிக்கிற கார்டு தான் வந்திருக்குது. உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டைமண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 2 விஷயம் கிடைக்க போகுது. ஸோ அவங்க அந்த 2 விஷயமே வந்து எது ரீகன்சிடர் பண்ணுங்க. இந்த இதில் போகலாமா, அதில் போகலாமா, அந்த ஜாபுக்கு போகலாமா, இந்த ஜாபுக்கு போகலாமா, இல்லை இந்த விஷயம் எடுத்துக்கலாமா, அந்த விஷயம் எடுத்துக்கலாமான்னு சொல்லி நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இட்ஸ் அப் டு யூ, உங்களோட கையில் தான் இருக்குது. வாவ், ரொமான்ஸ். அப்போனா உங்களுக்கு 2 பேர் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. யாரை வந்து சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸில் இருக்க போகிறீங்க. ஓகே, February 14th வந்து 2 பேர் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது நடக்குங்க. கன்ஃபார்ம்ங்க. இதை விட நீ வேறு எடுக்க போகிறோம். கன்ஃபார்மாக நான் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஓகே, லைஃப்பில் வந்து நீங்கள் எப்பயுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பாலாம்பிகாவை நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த பாலாம்பிகாவோட பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.